ஓகே, நான் ட்ராக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நீங்களும் வந்து சைக்ளோனை ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது. பட் நான் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இயற்கைக்கு முன்னாடி கணிக்கக்கூடிய எதுவுமே வந்து அந்தளவுக்கு துல்லியமாக நடக்கும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா 30ஆம் தேதி கரையை கடக்கும் அப்படின்னு சொன்ன இந்த ஃபெஞ்சல் புயல் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து கடல்லே தான் இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்குது. பட் இது நாளைக்கு எப்படி இருக்க போகுது, அடுத்த நாள் எப்படி இருக்க போகுதுங்கிறத நீங்களே செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மாநிலத்துக்கு ஒரு எண்ணும் மாவட்டத்துக்கு ஒரு எண் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சில விஷயங்களை எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை காத்துக்கிறதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்போம். earth.nullschool.net அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் தான் நான் வந்து செக் பண்ணுவேன், ஃபாலோ பண்ணுவேன். 30ஆம் தேதி கரையை கடக்குங்கிறத நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்துருக்கிறேன். அதோட எஸ்எஸ் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி தான் கரையை கடக்கும் அப்படிங்கிறது அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. அவங்க சொன்ன மாதிரி வந்து புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் நடுவில் அந்த கல்பாக்கம் மரக்காணம் அந்த மாதிரியான இடத்துல நிச்சயமாக கரையை கடக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது.